ஹீரோனால வெறும் கம்யூட்டர்ஸ், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் அவங்ககிட்ட இருக்கு. வேற ஸ்போர்ட் பைக்ஸ்லாம் அவங்ககிட்ட வாய்ப்பே இல்ல அப்படின்னு நினைக்கிறப்ப தான் வந்து கரிஸ்மாவோட எக்ஸ்எம்ஆர மறுபடியும் கொண்டு வந்தாங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் ஆக்சுவலா வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல குடுத்தாங்க. டு பி ஃபிராங்க் சொல்லப் போனோம் அப்படின்னா, என்னோட சேனல்ல நான் போட்ட 2வது வீடியோ இந்த பைக்க பத்தி தான். அதுவே நம்ம எக்ஸ்ட்ரீம் 125 பண்ணிட்டோம், எக்ஸ்ட்ரீம் 160 வரை பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரீமோட டாப் ஆஃப் தி லைனான 250 நம்மளோட இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட ஃபுல் டீடைல்ஸ பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வண்டியை நம்ம ரிவ்யூக்காக ஆஃபர் பண்ணதுக்காக ஜெய் உல்லாஸ் ஆட்டோ ஷோரூமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழேயும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வண்டி ரைட் பண்ணணும் அப்படின்னா கோ அண்ட் செக் இட் அவுட். Let's start with the ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிசைன். இந்த டிசைனை பாருங்களேன். இது ஹீரோ டிசைன் சொன்னா யார் நம்ப முடியுதா? அஃப்கோர்ஸ் யாரும் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அண்ட் we can see here இட்டாலியன்ஸோட டிசைன் அண்ட் ஜாப்பனீஸோட அந்த ரிசம்பிளன்ஸ் எல்லாமே வந்து நம்மளால இந்த பைக் த்ரூ அவுட் பைக் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் ஃப்ரண்ட்ல நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட் ஷேப் டிஆர்எல் அந்த எல்இடி லைட்ஸ் உண்மையிலே வந்து பாக்குறது நல்லா இருக்குது. அண்ட் இந்த 43mm ஒரு யூஎஸ்டி ஃபோக்ஸ், தட்ஸ் தி ஐ கேட்சி ஃபார் திஸ் பர்டிகுலர் கலர். இந்த கலர்ல மட்டும் தான் நமக்கு வந்து கோல்டன் கலர் யூஎஸ்டி ஃபோக்ஸ் வருது. உண்மையை பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு அட்டகாசமா கொடுத்துருக்காங்க. ஒரு 43mm யூஎஸ்டி ஃபோக்ஸ் டாப் நாட்ச். அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்க அந்த அலாய் வீல்ஸ் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும். அந்த டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து அவ்வளவு அட்டகாசமா இருக்குது. ஒரு ஐ கேட்சியான மொமெண்ட். ஒரு தூரத்துல பாக்குறப்போ அந்த வீல்ஸ் மட்டுமே வந்து தனியா நமக்கு தெரியுதுன்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல தெரிய அந்த பெரிய டிஸ்க் பிரேக்ஸ் உண்மையில வந்து நல்ல பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. 320mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் 2% கேலிபர்ஸ். வைப்ரேட் தான், பட் இதோட பிரேக்கிங் குவாலிட்டி வந்து டாப் நாட்ச். பிகாஸ் நான் ஓடிட்டு வந்தேன், இவ்வளவு அட்டகாசமா இருந்துச்சு. அண்ட் லுக் அட் தி ரியல் டிசைன். டெய்ல் சுத்தமாவே இல்ல. ஒரு வேலை மிச்சம், எனக்கு தான் செலவு மிச்சம். நான் டியூக்கோ வேற பசங்க வாங்குற எல்லா பைக்லயும் வந்து நம்ம டெய்ல் யூஸ்வலா ரிமூவ் பண்ணிடுவோம். அண்ட் இதுல அவங்களும் எடுத்து கொடுத்தாங்க, ஒரு வேலை மிச்சம். அண்ட் டயர் ஆங்கர் ஆக்சுவலா வந்து ஒரு ஒன் சைட் மவுண்டடா இருக்குது, பார்க்க வந்து நல்லா இருக்குது. இன்சைட் ஒரு சிங்கிள் ஸ்விங்காம் இருக்கிற ஒரு பைக் எந்த லுக் தருமோ அந்த லுக்குக்கான ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க. தே மேட் இட் ட்ரை, ஒரு ட்ரை ஆக்சுவலா பண்ணிருக்காங்க, பார்க்க நல்லாவும் இருக்குது. அண்ட் நீங்க வந்து டெய்ல் லைட்ஸ் நம்ம கரிஷ்மால பார்த்தா அதே டெய்ல் லைட்ஸ், சேம் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடிஸ். லைட்டிங்ஸ் பொறுத்தவரை ஃபுல்லாமே வந்து எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர்ஸ் அண்ட் வீல்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி நமக்கு வந்து 17 inch வீல்ஸ் தான் கிடைக்குது. அண்ட் ரியர்ல நமக்கு ஆக்சுவலா வந்து 150 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட்ல நமக்கு 110 செக்ஷன், which is more than enough. அது ஒரு எம்ஆர்எஃப் டயர். எஸ், ஃப்ரண்ட்ல மட்டும் தான் எம்ஆர்எஃப் டயர்ஸ். ரியர்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேம் 17 inch வீல்ஸ்ல 150 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரேடியல் டயர் அண்ட் இது வந்து ஒரு ஸ்டீல் பேஸ்டோட ஒரு டயர், நாட் எம்ஆர்எஃப் டயர். ஸோ ரியர்ல கொஞ்சம் grip பெட்டராக இருக்குது கம்பேர்ட் டு ஃப்ரண்ட். ஸோ ரொம்ப வந்து லூஸான டயர் சைடு போறப்போ ரியரோட டயர் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது கம்பேர்ட் டு ஃப்ரண்ட். ஸோ ரியர்ல இருக்க சஸ்பென்ஷன் குவாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா ரியர்ல நமக்கு வந்து ஒரு மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரீலோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரீலோட வந்து ஒரு 6 steps வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ரியர்ல. பட் ஃப்ரண்ட்ல பண்ண முடியாது. ஃப்ரண்ட்ல சேம் 43mm ஒரு யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, which is quite looking good. Rear braking அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 230mm ஆஃப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் சிங்கிள் பிஸ்டன் காலிபர்ஸ். சிங்கிள் பிஸ்டன் காலிபர்ஸா இருந்தாலும் வந்து இந்த பவர் அண்ட் டார்க்குக்கு இந்த பிரேக் வந்து ஒரு போதுமானதா இருக்குது. எந்த இடத்துலயும் எனக்கு வந்து பெட்டரான பிரேக்கிங் இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலே தெரியல. நான் அடிச்சப்போ என்னால அந்த ஃபீட்பேக்கை உடனே என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த பிரேக் டெஸ்ட் எல்லாமே நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல. ஸோ மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பீஸ்டோட ஹார்ட் which is the engine. and இங்க அப்படின்னு வரப்போ இங்க நமக்கு 250cc லிக்விட் கூல்ட் இன்ஜின் கிடைக்குது, which is a best thing. ஒரு 250 செக்மெண்ட்ல டியூக்கு அப்புறமா இருக்கிற ஒரே லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து இது மட்டும்தான். அண்ட் நாட் ஒன்லி த இன்ஜின், இதோட பவரும் கிட்டத்தட்ட வந்து சிமிலர் டு டியூக். சொல்ல போனா 29.5 bhp கிட்டத்தட்ட 9000 rpmலையும் அண்ட் 25 Nm ஆஃப் டார்க் வெறும் 7200 rpmலயே டெலிவரி ஆகுது. And in the spec, nearly same as what we have in our Duke 250. And this bike offers a much better value compared to the Duke. ஏன்னா Duke பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன் ரோட் கிட்டத்தட்ட 3 lakhs பக்கத்துல வந்துடும் Duke 250. பட் இந்த பைக் இன்னும் அஃபோர்டபுளான பிரைஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பிரைசிங்க பார்க்கலாம். ஸோ இவ்வளவு பவர் பற்றி சொல்ற இந்த இன்ஜினுக்காகவே வந்து புதுசான ஒரு ஸ்டீல் ட்ரெலிஸ் ஃப்ரேமை வந்து இந்த பைக் பூரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஹேண்ட்லிங்கும் வந்து இன்னும் பெட்டரா இருக்குது. அண்ட் இந்த இன்ஜின் ஆக்சுவலா பவர் பண்றதுக்காக நமக்கு வந்து ஒரு 11.5 liters டேங்க் இங்க கொடுத்துருக்காங்க, which is seems good. ஒரு சாண்ட்விச் டிசைன்ல இந்த டேங்க் ஆக்சுவலா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட எக்கானமி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சிட்டில ஒரு 27ல இருந்து 30 அண்ட் ஹைவேஸ்ல போறப்போ ஒரு 33 35 வரைக்குமே நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அக்ரெசிவான மிஷின் கிடையாது. நான் ஓட்டுனா இருக்கு, இது ஃபுல்லாமே வந்து எங்கேயுமே நமக்கு ஒரு பயமுறுத்துற ஃபீலே தரவே இல்லை.
முழுக்க முழுக்க ஒரு லீனியரான பவர் டெலிவரி. அவ்ளோ ஸ்வீட்டா என்ன வந்து கூட்டிட்டு போச்சு. எந்த இடத்துலயும் எனக்கு லேக் இல்ல. பவர் ஆஃப் டெலிவரி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எந்த இடத்துலயும் வந்து ஒரு அக்ரெசிவான ஃபீல் எதுவுமே இல்ல. ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியா யார் வேணாலும் ஒரு ஃபர்ஸ்ட் பைக்கர் கூட இந்த வண்டியை வாங்கி ஓட்டிடலாம். அந்த மாதிரிதான் வந்து எந்த ஒரு பவர் அக்ரெஷனும் இல்லாம ஒரு லீனியரா கொடுத்துருக்காங்க. லோயர் சரி, மிட் ரேஞ்சும், டாப் அண்ட் எல்லா இடத்துலயும் வந்து பவர் இருக்குது. பவர் என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 30 பிஎஸ்டி கடைசியா நமக்கு வந்து 9000 ஆர்பிஎம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ த்ரூ அவுட் த ரோஸ் பேண்ட் நமக்கு வந்து பவர் இருக்குது. ஸோ இதனால ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி மோட்டர் சைக்கிளாவும் வந்து இந்த 250 ஆக்சுவலா இருக்குது. ஆனா மத்த 250 கம்பேர் பண்றப்போ டிஃபரன்ஸ் பெஸ்ட் ஃபார் த பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜினோட இவ்வளவு பவர் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு அக்ரேஷனே இல்லாம லீனியரா எல்லா ஆர்பிஎம்லயும் வந்து பவர் தர்ற ஒரே இன்ஜின் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் மட்டும் தான். சோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு பெட்டான பைக் தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. சோ இந்த வண்டியோட ஓவரால் எர்கனாமிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ரைடருக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி ஒரு நல்ல குஷனியான ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி ரைடருக்கு வந்து ஒரு லாங்கான சீட்டே கிடையாது. நீங்க பார்க்க முடியும். இட் ஹாஸ் அ மோர் ஸ்பேஸ் கம்பேர்ட் டு பில்லியன். பில்லியனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. சிட்டி டிரைவ்ல மேனேஜ் பண்ணிக்க முடியும். பட் லாங் டிரைவ் போறப்ப கொஞ்சம் கிராம்பா ஃபீல் பண்ணுவாங்க. பட் ரைடருக்கு அப்படி இல்லவே இல்லை. ஃபுல்லாமே ஒரு நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஒரு 2x ஆஃப் பில்லியன் ஸ்பேஸ் 2x ஆஃப் பில்லியன் ஸ்பேஸ் வந்து ரைடர் கொடுத்துருக்காங்க. ஸோ குஷனுமே நல்லா இருக்குது. அந்த சீட் ஹைட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வெறும் 806 mm தான். ஸோ நான் ஒரு 5'9". எனக்கு இந்த சீட் எப்படி பார்க்கலாமா? ஸோ என்னால ஆக்சுவலா வந்து 2 காலையும் வந்து ஃபிளாட் தான் வைக்க முடியுது. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. யூ கேன் சீ மீ. 2 காலையும் வந்து ஃபிளாட் வைக்க முடியுது. ஐ கேன் ஸ்டில் ஸ்டாண்ட். எனக்கு ஸ்பேஸ் வந்து இருக்குது. ரைடருக்கு நான் சொன்ன மாதிரி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ஸ்பேசியா தான் இருக்குது. அண்ட் ஃபுட் பேக்ஸும் வந்து நமக்கு ரொம்ப அக்ரெசிவான இதுல இல்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா ஃபுட் பேக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும் சில பைக்ஸுக்கு. அந்த மாதிரிலாம் இல்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் நீட்டான பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்க லாங் டிரைவ் போறதுக்கு கன்சிடர் பண்ணனாலும் இந்த வண்டியை வந்து டெஃபினட்டா நீங்க கன்சிடர் பண்ணலாம். நீங்க பின்னாடி போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டெப் லைக் திஸ். இது வந்து அந்த அளவுக்கு அக்ரெஷன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா ஃபுட் பேக்ஸா இருக்கட்டும், நம்ம ஹேண்டில் பாரா இருக்கட்டும், கரெக்டான பொசிஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. எந்த விதத்துலயும் வந்து ஒரு கஷ்டப்பட்டு உட்கார அந்த ஃபீலும் இல்லை. ரொம்ப மறக்கணும் எனக்கு தட்டு அந்த ஃபீலும் இல்லை. ஸோ என்ன ஹைட்டுக்கு எதுவும் தட்டவே இல்லை. திஸ் மோர் தென் எனஃப். அண்ட் சிட்டியில் ஆக்சுவலாக ஓட்டுறப்ப கொஞ்சம் கவனமா ஓட்ட வேண்டிய சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வெறும் வந்து 167 mm. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல நீங்க முக்கியமா பிள்ளையோட போறப்போ கொஞ்சம் பார்த்து போனீங்க அப்படின்னா கீழே தட்டாம இருக்கும். ஸ்விட்ச் கேஸா இருக்கட்டும், இல்லை யூஸ் பண்ணிருக்க மிரர்ஸா இருக்கட்டும், எல்லா குவாலிட்டியும் வந்து டாப் நாச். அண்ட் இங்க ஆக்சுவலா இந்த மிரர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹார்டா ஃபீல் ஆகுது. ஹைவேல போறப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கலாம் இன்னொரு வீடியோல. ஸோ பேசிக்கான ஃபங்க்ஷன் லைக் கீ ஸ்விட்ச், ஸ்டார்ட் இருக்குது, ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஆக்சுவலா நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எல்சிடி கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாம பிளஸ் மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டில இருக்கிறதுனால அட் த சேம் டைம் வந்து நம்மளால நேவிகேஷனும் வந்து டர்ன் பை நேவிகேஷன் பார்க்க முடியும். பட் ஸோ என்னன்னா இப்போ கரிஸ்மா 210லயே நமக்கு வந்து இப்போ எக்ஸ்பிரஸோட நியூ டிஎஃப்இ டிஸ்பிளே கிடைச்சிருது. ஸோ இந்த பைக்ல இன்னும் அது வரல. அது வருமா? I don't know I don't have any updates. பட் இது கொடுக்காத வந்து கொஞ்சம் இது வருது. ஏன்னா முன்னாடி கரிஷ்மால இது டிஸ்பிளே தான் இருந்துச்சு. பட் கரிஷ்மால இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. இதை அப்டேட் பண்ணல. ஸோ தே ஹேவ் அட்லீஸ்ட் கிவ் ஒன் மோர் வேரியன்ட் ஃபார் தட். என்ன கேட்டாங்கன்னா அந்த டிஸ்பிளே இன்னும் கலர்ஃபுல்லா இன்னும் பிரைட்டா இருந்துச்சு கம்பேர்ட் டு திஸ். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? இந்த டிஸ்பிளே உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னு கேட்டா ஐம் ஸ்டில் மிஸ்ஸிங் தட் டிஸ்பிளே. ஏன்னா கரிஷ்மா 210 இருக்குது, எக்ஸ்பல்ஸ்ல இருக்குது. ஸோ இதுல வந்திருந்தா அப்படின்னா விச் இஸ் ஃபிளாக்ஷிப் மாடல் ஆஃப் ஹீரோ. ஹீரோட்ட இருக்க ஒரு பவர்ஃபுல் கம்ப்யூட்டர், பவர்ஃபுல் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வந்து இந்த பைக் மட்டும் தான். ஸோ இந்த பைக்ல அந்த இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும், வேல்யூ ஃபார் மணியாவும் இருந்திருக்கும். ஸோ சுவிட்ச் கீழோட குவாலிட்டி எல்லாமே வந்து பெட்டரா தான் இருக்குது. எனக்கு எந்த இடத்துலயும் வந்து ஒரு கிராம்பியான ஃபீல் இல்லை. அது மட்டும் இல்லாம நமக்கு இங்க வந்து ஒரு யூஎஸ்பி சீக்கான ஒரு போர்ட் வந்து இந்த இடத்துல ஆக்சுவலா கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குவாய்ட் குட் திங். எனக்கு வந்து ஒரு கிரீப்பியா ஃபீல் ஆகுது என்ன அப்படின்னா இந்த டேங்க் பேனல் சைட்ல வந்து கொஞ்சம் இதுவா இருக்குது. ஸோ உங்களுக்கு நைஸ் கேட்கதான் தெரியல. பட் நான் இதை ப்ரெஸ் பண்றப்ப நல்லா வந்து இந்த கிரீக்கெல்லாம் அந்த சவுண்ட் வந்து கேட்க முடியுது. ஸோ அது மட்டும் இன்னும் பெட்டரான ஃபிட் அண்ட் ஃபினிஷா கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா ஹீரோ லைனப்ல, எக்ஸ்ட்ரீம் லைனப்ல ஒன் ஆஃப் டாப் ஆஃப் த லைனப் தான் இப்போ நம்மோட இருக்குது. ஸோ அந்த டாப் நாட்ஸ் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துறாங்க அப்படின்னா இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஆஃபர் பண்ற இந்த வேல்யூ வந்து சூப்பர்பா மேட்ச் ஆயிருக்கும். இட் ஸ்டில் மேட்சஸ் பிகாஸ் இதோட பிரைசிங் எடுத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1,80,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நம்ம மதுரையில வெறும் 2,14,000 அவைலபிள் இருக்குது. ஆன் ரோட் காஸ்ட் 2 lakh வெறும் 14,000. ஸோ இந்த வண்டியை நீங்க டிசைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜெய்விலஸ் ஆட்டோ பிரீமியம் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டீல்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்கிரீன்லையும் போட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டு மறக்காம செக் பண்ணி பாருங்க.
அண்ட் இந்த வண்டியை நீங்க பிக் பண்ணலாமா? உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வண்டியை டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஸ்டில் உங்களுக்கு இந்த வண்டியை பத்தி டவுட்ஸ் இருக்கு, எனக்கு இந்த வண்டி செட் ஆகுமா செட் ஆகாதா, நான் வாங்கலாமா வேணாமா, என்னோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு இது வருமா வராதா அப்படின்ற டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கீழே என்னோட பேசுறதுக்கான ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். 90 rupees காட்டும். பட் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா யூ கேன் see the instruction to get this for free. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நானே உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட சென்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கான பெர்ஃபெக்டான பைக்கை நான் எடுக்க ஹெல்ப் பண்ணுவேன், விச் இஸ் ஃப்ரீ. அகெயின் ஐம் சேயிங் விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வண்டியோட வாக் அரவுண்ட். இந்த வண்டியை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் திஸ் வீடியோ இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூஸ் வரப்போது, அதை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட் வேற யாராச்சும் நல்ல 250cc எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த பைக் பத்தி சொல்லுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களை நான் ரைட் ரிவ்யூல வந்து பாக்குறேன். அதோட பாய், தினேஷ்.